நல்ல வேலை, குருக்கள் நம்மள பார்க்கல. எப்படியோ இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். ஆனா இப்படி எல்லா நேரமும் தப்பிக்க முடியுமான்னு தெரியல. ஹலோ, குட்டி டிஸ்சார்ஜ் ஆயிட்டோம் லட்சுமி. எல்லாரும் ஊருக்கு வந்துட்டோம். குட்டி நல்லா இருக்கான்னு சொல்றதுக்காக போன் பண்ணமா. சரிங்க பாட்டி, குட்டிய பத்திரமா பாத்துக்கோங்க. நீங்க பத்திரமா இருமா. நான் சொன்னதை மறந்துடாத. மாப்பிள்ளையும் மறக்காம இங்க மறு வீட்டுக்கு வரணும், சரியா? சரிங்க பாட்டி, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா பேசுறேன். வச்சிடுறேன். சரிமா. கண்டிப்பா உங்க குழப்பத்துக்கு ஒரு நல்ல விடையா அந்த அம்பாள் சொல்லுவாமா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. சரிங்கய்யா, வரேன். சரிங்க, வரேங்கய்யா. வாங்கம்மா. இப்ப எப்படி உள்ள போகாம இருக்கிறது? உள்ள போனா குருக்கள் இருப்பாரே. மகா, போலாமாமா? வா போலாம். ஆமா, பாட்டி என்ன சொன்னாங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் போன் பண்ணாங்க. சரி வா. மகா, சரி வா போலாம். என்னப்பா திடீர்னு இந்த டைம்ல வந்திருக்கீங்க? இன்னும் உன் கோவம் தனியிலையா? என்கிட்ட பேச மாட்டியா நீ? விடு காஞ்சனா. திவ்யா, மாப்பிள்ள தான் ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னாரு. அதான் வந்தோம். என்ன திரு, என்ன விஷயங்கிறத எங்க கிட்ட சொல்ல மாட்டியா? உன் அத்தை மாமா கிட்ட மட்டும்தான் சொல்லுவியா? சொல்றேன். ஒரு சின்ன சர்ப்ரைஸ். அதுக்காக தான் இவங்களை வர சொன்னேன். என்ன திரு, வர வர அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுக்கற. சரி, இப்ப என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போற? நாளைக்கு நாம நீயும் நானும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு போக போறோம். மாப்பிள்ள எங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. சோ உங்களுக்கு மட்டும்தான் அது சர்ப்ரைஸ். பாரு, எல்லா பிளானும் நான் ரெடி பண்ணிட்டேன். நாம கண்டிப்பா ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு நாளைக்கு போறோம். ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் திரு. அதனாலதான் யோசிக்கிறேன். அவனே வேண்டான்னு சொன்னாலும் இவ விட மாட்டா போல இருக்கே. திவ்யா, கம் ஆன். எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ப்ரீ வெட்டிங் ஷூட் முடிஞ்ச பின்னாடி மற்ற விஷயம்லாம் பார்த்துக்கலாம். மாமா, சொல்லுங்க மாமா அவர்கிட்ட. ஆமாமா, உனக்காக மாப்பிள்ள ஆசையா எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்காரு. போயிட்டு வாமா. என்னம்மா அப்படி யோசிக்கிற? கல்யாண நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப ப்ரீ வெட்டிங் ஷூட் போகலன்னா அப்புறம் எப்ப போவ? அது கொடைக்கானல்னு சொல்லவும் எனக்கு கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு. அப்புறம் என்ன, போயிட்டு வா. என் பொண்ணுக்கு என்ன பார்த்தாலே கோவம் வருது. எல்லாம் உன்னால வந்ததுடி. இருக்குடி உனக்கு. திவ்யா, எல்லாம் ரெடி பண்ணிக்கோ. நாளைக்கு மார்னிங் நம்ம கிளம்பி ஆகணும். ஓகே? சரி, ஓகே திரு. மகா, நீயும் ரெடியா இரு. இவ அங்க போனா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். காஞ்சனா, இவ இருந்தாலே ஒரு காரியம் நல்லபடியா நடக்கவே நடக்காது. நாசமா தான் போகும். காஞ்சனா, என்ன காஞ்சனா, என்ன பேச்சு பேசுற? நல்ல விஷயத்துக்கு போகும்போது இப்படியா பேசுவ? நான் வைத்தறிச்சலே கோவத்திலேயே பேசுறேன். என்னோட பயம் உங்க யாருக்கும் புரியாது. இவளை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். இவ மனசுக்குள்ள உரு போட்டு எல்லாத்தையும் மொத்தமா மாத்தி விட்டுருவா. ஐயோ, எனக்கு இவங்க பேசுறத கேட்டாலே இப்படி எரிச்சல் ஆகுது.
எப்படிதான் நீங்க இவங்களை சமாளிக்கிறீங்களோப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்த டென்ஷன்ல நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. மகா, இவங்க கிடக்குறாங்க, நீ போய் ரெடி ஆகு. நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் திரு. எனக்கு யாரையுமே சந்தேகப்பட தோணல. சரிங்க அத்தை. பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல? கேட்டேன். ஒரு நிமிஷம், நான் கதவை லாக் பண்ணிட்டு வரேன். கேட்டீங்களா பேசினத? ஆனா கவி, லக்லி உன் மேல அவனுக்கு 1% கூட டவுட் வரல. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே பிளஸ் பாயிண்ட். திரு ஆபீஸ அவங்க அப்பாவா நினைச்சிட்டு இருக்கான். ஆபீஸ கொளுத்தினது நாம தான் மட்டும் தெரிஞ்சது அவனை சமாளிக்கவே முடியாத. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? பிளான் ரெடி கௌதம். திரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு கொடைக்கானல் கிளம்பி போறான். போறவன் தான், திரும்பி வரவே மாட்டான். இங்கிருந்து தானே ஏதோ சத்தம் வந்தது, யாரையுமே காணோம். ஆனா சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. ஒருவேளை நம்ம பிரம்மையா இருக்குமா?